சற்றுமுன் கிடைத்த ஒரு மிக முக்கியமான தகவல். 7 ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்த அமலாக்கத்துறை. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆப்பு வைத்த டெல்லி மேலிடம். எல்லா ஆதாரத்தையும் கொடுத்த நம்ம மேயர் பிரியா. விஜய் அவர்கள் செய்த அந்த தரமான சம்பவம். தமிழக மக்கள் எல்லாரும் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்காங்க. தமிழகத்துல நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க போறோம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அதற்காக அவரு நிறைய விஷயங்களை இப்போ மேற்கொண்டுட்டு இருக்காரு. சொல்லப்போனா யாரு லஞ்சம் வாங்கினாலும் சரி, அத நேரடியா கண்டுபிடிக்கப்பட்டா கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஏற்கனவே திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இருந்துமே இன்னும் பல இடங்கள்ல ஊழல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தானே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு முன்னாடி இருந்த அரசு. அதுலயும் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா நம்ம விஜய் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லி போயிட்டு பிரதமர் மோடியை சந்திச்சிருப்பாரு. அந்த நேரத்துல மோடி விஜய்க்கு சொன்ன முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த திமுக அரசு அவங்களுடைய அமைச்சர்கள் அப்புறம் முதலமைச்சரா இருந்த மு.க.ஸ்டாலின் இவங்களுடைய துறை சார்ந்த பகுதியில எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. அவங்கள கைது பண்ணி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணாலே தமிழ்நாட்டுடைய பாதி கடனை அடைச்சிடலாம். அது போக அந்த மாதிரி நாம முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுத்தோம்னா கண்டிப்பா இப்ப இருக்கவங்களுக்கும் பயம் வரும். அடுத்தது நம்ம வீட்டிலும் இது மாதிரி சோதனை பண்ணுவாங்க, நாமளும் ஊழல் பண்ணா சிக்கிப்போம், அதனால நம்முடைய சொத்துகள் பறிமுதல் ஆயிடும், அதனால யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க, தண்டனைகள் அதிகமானா மட்டும்தான் தப்புகள் குறையும் அப்படின்னு நம்ம மோடியும் சின்ன அட்வைஸ் கொடுத்திருப்பாரு நம்ம விஜய்க்கு. அதை வச்சுதான் விஜய் அவர்கள் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சென்னையில அடுத்தது மழை வரப்போகுது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதை வச்சு நம்ம விஜய் அவர்கள் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 4000 கோடி பணம் வாங்கி சென்னையில தண்ணி நிக்காம இருக்கிறதுக்கு வடிகால் வாரியம் கட்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 4000 கோடி பணம் வாங்கினது உண்மை. அதை வச்சு சென்னையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதுவே ஒரு மெகா ஊழல். சோ உதயநிதி ஸ்டாலின் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவரே ஒரு சின்ன பாயிண்டை எடுத்து கொடுத்தாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் அவர்கள் நாம முதல்ல இந்த 4000 கோடி ஊழலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி அங்க மேயரா இருக்கிற பிரியாவை ஒரு வாரமா விஜய் அவர்கள் அவங்களுடைய சிறப்பு அதிகாரிகள் மூலயமா விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதுல பிரியா அவர்கள் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஊழல்ல அதிகப்படியான பணம் இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற சில முக்கியமான ஆதாரங்கள், பணம் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு எல்லா தகவலுமே பிரியா கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கான். அதுலயும் குறிப்பா இந்த வழக்க ஆல்ரெடி விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகும்போதே டெல்லியில இருந்து சில சிறப்பு அதிகாரிகளை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் விஜய்குடம் அனுப்பி வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் இந்த மிக முக்கியமான ஊழல் வழக்குல சிக்கியிருக்காரு. அவருடைய எம்எல்ஏ பதவி பறிப்பு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா குறைஞ்சது 7 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை உறுதி அப்படின்னு அமலாக்கத்துறையினர் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா உதயநிதி ஸ்டாலின் எப்போ கை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஊழல் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவங்களை கைது செஞ்சு அவங்கள்ட்ட இருக்கிற அனைத்து பணத்தையும் பறிமுதல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.